இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் ரோகிணி வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க விஜயா. கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்பவே இது பண்ணுறாங்க. அவங்க வந்து இரும்புறாங்க ரோகிணி. ஆனாலும் விஜயா இருந்துட்டு அந்த மாதிரிலாம் இரும்பக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு விநாயகர் கும்பிட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா விநாயகர்கிட்ட போனதுக்கப்புறமா 10 போடணும், இப்போ வந்து நீ தோப்புக்காரனை போடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாமா போடணும் அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. ஆமாம் போடணும் போடு அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து முத்து வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோட வந்து வேண்டிக்கிறோம் அப்படின்னு வேண்டியிருக்காங்க அப்படின்னு அந்த லேடிகிட்ட சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்து ரொம்ப கோவமா வந்து எதுக்கு பேனை வர சொல்லிட்டு இருக்கீங்க, நானே சவாரியில் இருக்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்தால் மட்டும் என்ன மலேசிய சம்மந்தின்னு வெளியே வர போறாரு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல, இங்க இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப தான் பேசுறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு கம்முன்னு வாடா அப்படின்னாரு. அதுக்கப்புறமா முத்து வந்து எல்லாரும் போறாங்க. உடனே ரோஹிணி வந்து விஜய் வந்து அவசரமா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு கையை காட்டு முதல்ல அப்படின்ட்டு சூடத்தை வச்சு பற்ற வைக்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு ரொம்ப எரிய வண்டி வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. ஆனாலும் விஜயா வந்து விடாம பற்ற வச்சுறாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி வந்து ரொம்ப வழியில் கத்துறாங்க. உடனே விஜய் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்பிக்கையோட நீ வந்து இது பண்ணிக்கோ, அதெல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சூடத்தை வச்சு இப்படி கையில் வந்து சுற்றுறாங்க சாமியா. உடனே ரோஹிணி வந்து அதை தள்ளி விட்டுறாங்க. சூடத்தை ரொம்ப சூடு அடிக்கணும் இப்படின்னு தள்ளிடுறாங்க, கீழே விழுந்துருது. உடனே விஜய் வந்துட்டு கோபப்படுறாங்க. அதை பார்த்து முத்து வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த லேடி வந்து கார்லேருந்து வெளியே இறங்குறாங்க. என்ன இனியும் காணும் அப்படின்ட்டு வெளியே இறங்கி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து முத்து வந்து ரோகிணிட்டு கேட்குறாங்க, என்ன ரோகிணி கண்ணுலலாம் வந்து தண்ணியாட்டு இருக்குது அப்படின்னு கேட்கவும், உடனே ரோகிணி வந்துட்டு கோவத்தில் கண்ணில் வேர்த்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிலுக்கு வந்து தண்ணி இதாகிடுச்சு வேர்த்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்ருதி இருந்துட்டு இனி இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அண்ணாமலைகிட்ட வந்து முத்து வந்து கேட்கல. அண்ணாமலை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் பண்ணாதாண்டா நல்லாகுமாமா, பரிகாரம் வந்து பண்ணாதான் வந்து நல்லது நடக்குமாமா, கம்முன்னு வாடா அவள் அம்மா தான் அப்படி நம்பிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு சாமி நல்லா கும்பிட்டுக்கோ உருளு, உனக்கு வந்து நீ வந்து உடம்ப வட்டி நீ செஞ்சினா தான் அவங்க அப்பா வெளியே வருவார் அப்படின்ட்டு உருளை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து இருந்துட்டு மீனா கிட்ட நல்லா மாட்டிட்டாங்க பார்லரம்மா, கண்டிப்பாக வந்து அம்மா புளிய போகிறாங்க, என்னென்ன செய்ய சொல்ல போகிறாங்களோ நல்லா மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதுக்கிடையில் வந்து மனோஜ் வந்து ஃபோன் வந்துடுது. உடனே வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாரு. கோயிலுக்கு வெளியே பேசி போயிட்டு இருக்காரு. அங்கே வந்து அந்த லேடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து அப்படியே ஃபோனை பேசிகிட்டே வந்து அந்த கார்கிட்ட வராங்க. அப்போ வந்து அந்த லேடி வந்து உடனே காருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கையில் வந்து முகத்தில் வச்சுட்டு மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க உள்ளுக்குள்ளே. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து அந்த பார்க் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மறுபடியும் என்ன வச்சு எடுக்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும். ஏன் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா, அதுக்கெல்லாம் வரல, இந்த மாதிரி வந்து அதுக்காக சாமி கூட வந்திருக்கோம், இப்படி வந்து வெளியே வரணும் மாமனார் அப்படின்ட்டு, அப்புறம் எதுக்கு ப்ரோ வரப்போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உள்ளே வந்து அந்த லேடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அது வந்து மனோஜுக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறமா உள்ளே வந்து முத்து வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இன்னும் ஒரு ரவுண்ட் தான் உருள் அப்படின்னு விஜயா சொல்லவும், அத்தை முடியல ரொம்ப வந்து இதாக இருக்குது வேண்டாம் அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே விஜய் வந்துட்டு இல்லை அவ்வளோதான் முடிஞ்சது, இதுதான் லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்ட்டு உள்ள சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து வந்து மீனாகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னதான் எப்படியோ வந்து ஏதாவது பேசி வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா பார்லரமாக தான் வீட்டை விட்டு வெளியே போகும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து முத்து வந்து அவசரமாக வெளியே வராரு. அப்போ அவங்க அண்ணாமலைட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு டே தள்ளுடா, உனக்கு தான் வேறு வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குதா தள்ளுறா அப்படின்ட்டு வண்டி எடுத்துறாரு. அப்புறம் வந்து அந்த லேடி வந்து ரொம்ப அப்பாடா அப்படிங்கிற மாதிரி கம்முனுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து அந்த பார்க் ஃப்ரெண்ட்டு மறுபடியும் பேசிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா இப்படியெல்லாம் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வேணுமோ பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து உள்ள வந்து மறுபடியும் விஜயா வந்து ரோகிணி வந்து இன்னும் ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு இன்னும் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு கிண்டலுக்கு ஆமாம் தலையெல்லாம் நடக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா இருந்துட்டு ரோஹிணி பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குதா போதத்தை இது இவ்வளோ பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜயா வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா வந்து வெளியே வரணும் தானே, நீ கம்மன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஐயர் வந்து சொல்கிறாரு, உன்னை வந்து பிரார்த்தனைலாம் முடிஞ்சது, நல்லபடியாக பண்ணிட்டீங்க, சரி சொல்லுங்கள் இப்போ வந்து உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து ரோஹிணி வந்து ரொம்ப முடிக்கிறாங்க, தெரியாத மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனாவும் விஜயாவும் வந்துட்டு சொல்லுமா அப்பா பேர் கூடவா தெரியாது சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு அவர் ரொம்ப டயர்டாக இருக்கா அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா பேர் வந்து தனசேரன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ராசி நட்சத்திரம் கேட்குறாங்க. அதுக்கும் வந்து ரோஹிணி வந்து ரொம்ப முடிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனா அதுன்னு சொல்லவும் ஆமாம் அதுதான் அஸ்வினி தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நன்றி.